வணக்கம் ராவுகளே, நான் கணேஷ். இன்று ஒரு சந்தோஷமான நாள். எஸ்இன் பொங்கல் கொண்டாட்டம். கடந்த வருடமும் நாங்கள் 24ஆம் ஆண்டு பொங்கல் விழா செய்த நாங்கள் அதே போன்று அதை விட சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஓரளவு சிறப்பாக இருந்தது நம்புகிறோம். சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை. அந்தளவுக்கு எங்களோட பணியாளர்களும் உறவுகளும் வந்து பங்களித்தார்கள். சூப்பராக இருந்தது. பொங்கல் விழாவும் அதோடு சேர்ந்து இணைந்து எங்களை தேங்காய் கொப்பரவாகும் இயந்திரம் திறப்பதாகவும் நடந்தது. அது வேறு காணொலியில் வரும். அதோடு முட்டி உடைத்தல், இந்த முறை கயிறு இழுத்தல் எல்லாம் போன வருஷம் மாதிரி நடக்கவில்லை. கயிறு இழுத்தல் வைக்கையில் மழையும் அவ்வளோ மழை இருந்தது. முட்டி உடைத்தல் எல்லாம் நடைபெற்றது. அதெல்லாம் மிக மிக சிறப்பாக இருந்தது. கடந்த வருடத்தை விட சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லை. நேரமே போனது இருக்காது. அவர்கள் மதிய சாப்பாடை வந்து 5 மணிக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. 4:30க்கு பிறகு தான் அவர்கள் மதிய சாப்பாடை வந்து சாப்பிட்டார்கள். எல்லோருக்கும் சாப்பாடு கிட்ட இதை பார்த்துட்டு முடிச்சுட்டு செய்வோம் என்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் இதை பார்த்துட்டு முடிஞ்ச அப்புறம் சாப்பிடுவோம் என்று சொல்கிற அளவுக்கு இருந்தது. அவ்வளோ சிறப்பாக இருந்தது. இன்று அந்த காட்சிப்படத்தில் அதுதான் பாருங்கள் உறவுகளை. அதுக்கு மேல் பிபி கணேஷ் தமிழினம் எனது யூடியூப் சேனலை இதுவரை காலம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகுள்ள பெல் ஐக்கனை அமர்த்தி கொண்டு பாருங்கள் காணொலி செல்லலாம். இதில் நீங்கள் பார்க்குற கோலம் வந்து ராங்கோலி கோலம் வந்து மிகவும் ஒரு சிறப்பாக இந்த கோலம் பார்க்குற கோலத்தை அவர்கள் மழை வந்து போகிறதுக்கு அந்த மழைக்கு மத்தியிலும் இதை செய்து முடித்தார்கள்ன்றது என்ன பெரிய ஒரு வியப்பாக இருந்தது. அவ்வளோ ஆர்வமானார்கள். நீங்களே பாருங்கள் இந்த மழைக்கு அவர்கள் எப்படி நிற்கிறார்கள் என்று, எப்படி பாதுகாக்கிறார்கள் என்று. சூப்பராக இருக்கப்பா. நீங்கள் பதிங்க நல்லா பதிங்க. விட்டா தப்பிடுமா? எப்படி இருக்கு பேர்? ஆனாலும் அது எல்லாம் செய்து முடிஞ்சு அந்த மழை முடியும் மட்டும் பார்த்து அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு நல்ல நேரமாக பார்த்து அடுப்பு பானையை வச்சு நாங்கள் சிறப்பாக செய்தோம். அதை காப்பாற்றி அந்த கோலம் போடுவதற்கான நேரமும் மற்றது வேலை செய்து கொண்ட வேலை போய் பணியாளர்கள் போய் வெளிக்கிட்டு வர கொஞ்சம் மினக்கிறதால கொஞ்சம் தாமதித்து வேறொரு நல்ல நேரத்தில் தான் நாங்கள் நேர்ந்து வைக்கிறாங்க. ஆனாலும் எங்களை சந்தோஷத்துக்கும் பணியாளர்களுடைய சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இல்லாத அளவுக்கு மிக சிறப்பாக நடந்தது. நீங்கள் இதில் பாருங்கள் மிகச்சிறப்பு.
முட்டியுள்ளத்தில் என்னவோ சில விதிமுறைகளுக்கு அமைவாக நடந்தது. ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டம் இருக்குது, அங்கேருந்து நேரே வந்தாலும் பக்கத்தால் வரலாம். ஆனால் அந்த வட்டத்துக்கு முட்டிக்கு நேரே உள்ளவர் பெரிய ஒரு வட்டம் கறினார்கள். அதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வரக்கூடாது, போகக்கூடாது எதிரணி வேண்டி. அதில் வேடிக்கை என்னென்னா 2 அணிகளாக பிரிக்கப்பட்டு, அப்போ என்னென்னு சொன்னால் தனியாக போன வருடம் கலந்த வருடம் தனியாக உழைத்தார்கள். இந்த முறை 2 அணிகளாக பிரிக்கப்பட்டு இந்த 2 அணிகளும் போட்டி குறைக்கிற மாதிரி செய்தார்கள். அப்போ அதில் ஒரு அணி அடி என்று இல்லாத இடத்துல அடி என்றும், மற்ற அணி அடிக்காத நேரே போ சைட்டை போன்று 2 பேரும் ஒருத்தர் சவுண்ட் கேட்காத அளவுக்கு கத்தி கொண்டு இருந்தது எங்களுக்கு வியப்பாக இருந்தது. ஆனால் ஆரம்பத்தில் விதிமுறைகளுக்கு நின்று கொண்டு கத்தினாலும் இறுதி கட்டத்தில் அவர்கள் இந்த சந்தோஷத்துக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு கிட்ட போய் காலுக்கு போய் கத்தி அவர்கள் முட்டி உடைக்கிற அளவுக்கு பண்ணுற அளவுக்கு எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு வேடிக்கையாக இருந்தபடியாக அதை நாங்கள் அப்படியே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் இதில் பாருங்கள். என்ன ஒலி சப்போர்ட் பண்ற அவளுக்கு தோல்வி தானே, ஒரு அடிச்சாலும் தோல்வி தானே. என்ன காலையில் இருந்து இரவு வரையும் பெண்கள் சாரியோடு நின்றார்கள். அதை என்னது கண்ட அங்கே இருக்கிற மத்தாப்பை கொளுத்தி நாங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும் என்று அதுக்கமைவாக இறுதி கட்டமாக மத்தாப்பு கொளுத்தி எல்லாம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள், மகிழ்ந்தார்கள். சரி உறவுகளே,
இத்தோடு எனது காணொலியை நிறைவேறுகிறேன். காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், அதிகம் பிடித்திருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றியுடன் வணக்கம்.